பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம். டெல்லியில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியதாக தகவல். நாட்டின் பாதுகாப்பு குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி ஏன் தொடர்ந்து பங்கேற்கவில்லை? திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கேள்வி எழுப்பியதாக TR பாலு பேட்டி. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் ஒரு கட்சி 2-3 கட்சிகளிடம் பிரதமர் ஏன் இந்த குழுவுக்கு வரல? இது முக்கியமான செக்யூரிட்டி பற்றி, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் பிரதமர் வராது சரியில்லை அப்படிங்கிறது லைட்டாக சொன்னாங்க. அவரும் சொன்னார், நாங்களும் சொன்னோம். இதுதான் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை மத்திய பிரதேசத்தில் குங்குமத்துடன் கொண்டாடிய பெண்கள். பீகாரில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் ஆரவாரம். ராஜஸ்தான், பஞ்சாபில் எல்லையோர நகரங்களில் பள்ளிகள் மூடல், பொது நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு. எல்லையில் சந்தேகப்படுபவர்களை கண்டதும் சுட உத்தரவு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்சில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்தும் தாக்குதலில் இதுவரை 13 பேர் மரணம், 59 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தகவல். பஞ்சாபின் அமிர்தசரஸை நோக்கி சீனாவின் ஏவுகணைகளை வீசிய பாகிஸ்தான். இந்திய படைகள் இடைமறித்து தாக்கி அழித்தன. இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் கொல்லப்பட்ட தீவிரவாதியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற லஷ்கர்-ஏ-தொய்பா இயக்க தளபதி அப்துல் ரவூப். பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் காவல்துறையும் பங்கேற்பு. பாகிஸ்தானின் பஹவல்பூரில் இந்திய தாக்குதலில் உருக்குலைந்த தீவிரவாத முகாம். தீவிரவாதி மசூத் அசாரின் வீடு உள்ள பகுதி கடும் சேதம். அமைச்சர் துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறை ரகுபதிக்கு ஒதுக்கீடு. ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை துரைமுருகனுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியானது. 95.3% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. +2 பொதுத் தேர்வில் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக தேர்ச்சி. மாணவர்கள் 93.16% தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மாணவிகள் 96.70% தேர்ச்சி பெற்றுள்ளனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம். திருக்கல்யாணத்தை தரிசித்த பெண்கள் தங்களின் மாங்கல்யத்தை மாற்றிக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே அனுமதியின்றி கட்டப்பட்ட தேவாலயம். பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் இடித்து அகற்றிய வருவாய்த்துறை. கேரளாவின் எடத்துவா ஜார்ஜியார் திருத்தல பெருவிழாவையொட்டி முத்துக்குடை அணிவகுப்பு, செண்டை மேளம் முழங்க நடந்த சப்பர பவனி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்ச்சை செலுத்தி வழிபாடு. தெலங்கானாவில் 72வது உலக அழகி போட்டியில் பங்கேற்க வந்த வெளிநாட்டு அழகி. உற்சாக வரவேற்பு அளித்த அசத்திய போட்டி ஏற்பாட்டாளர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் தொடர்பாக ஊடகத்தினருக்கு விளக்கம் அளித்த 2 பெண் அதிகாரிகள் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர். யார் இவர்கள்? விளக்குகிறது இந்த தொகுப்பு.
விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங். பள்ளியில் படிக்கும்போது 6ஆம் வகுப்பிலிருந்தே விமானத்தில் பறக்க விரும்பியவர். NCCயில் சேவை செய்து பொறியியல் படித்துவிட்டு இந்திய விமானப்படையில் ஹெலிகாப்டர் நிரந்தர பைலட்டாக 2019 பணியில் சேர்ந்தார். இவரின் குடும்பத்தில் யாரும் இந்திய பாதுகாப்பு படையில் இல்லை. ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்களில் மிகவும் கரடுமுரடான மலைப்பிரதேசங்களுக்கு மேல் 2500 மணி நேரம் பறந்த அனுபவம் பெற்றவர். இந்திய விமானப்படையில் உள்ள செட்டக் மற்றும் சீட்டா ரக ஹெலிகாப்டர்களை திறம்பட இயக்குபவர். கடந்த 2020 நவம்பரில் அருணாச்சல பிரதேசத்தில் பனி படர்ந்த உயரமான இடங்களில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் சாதுரியமாக செயல்பட்டவர் வியோமிகா. 21,650 அடி உயரத்தில் உள்ள மணிரங் மலைப்பகுதியில் மலையேறியவர் வியோமிகா சிங். ராணுவ பெண் அதிகாரி சோஃபியா குரேஷி ஒரு ராணுவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார். கலோனல் சோஃபியா குரேஷி குஜராத்தில் பிறந்தவர். உயிரி வேதியியலில் முதுநிலை பட்டம் பெற்றவர். இந்திய ராணுவத்தில் சோஃபியா 1999 பணியில் சேர்ந்தார். சோஃபியாவின் தாத்தா இந்திய ராணுவத்தில் பணியாற்றியுள்ளார். சோஃபியாவை திருமணம் செய்து கொண்டவரும் ஒரு ராணுவ வீரரே. சோஃபியா ஐநாவின் அமைதி குழுவில் 6 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். கடந்த 2006 காங்கோவில் அமைதியை நிலைநாட்ட அனுப்பப்பட்ட குழுவில் இடம் பிடித்தார் சோஃபியா. 2016 ஆண்டு 18 நாடுகள் பங்கேற்ற எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் 18 அணிவகுப்பு ஒத்திகையில் இந்திய ராணுவத்தை வழிநடத்தியவர் சோஃபியா. அந்த ஒத்திகையில் இந்திய அணியை வழிநடத்திய ஒரே மற்றும் முதல் பெண் அதிகாரி சோஃபியா தான். இந்திய ராணுவ குழுவினருக்கு பன்னாட்டு போர் பயிற்சி அளித்த முதல் பெண் அதிகாரி சோஃபியா. காப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பிரிவில் சோஃபியா தற்போது அதிகாரியாக இருக்கிறார். பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானிற்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தியிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியது முதல் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டது. இந்திய தரப்பில் இருந்து எப்போது எப்படி பதிலடி கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் கிளம்பியது. இந்நிலையில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம் மீது நள்ளிரவில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய பாதுகாப்பு படை அதிரடி தாக்குதலை மேற்கொண்டது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மத ரீதியான மோதலை தூண்டுவதற்கு பஹல்காமில் கொடூர தாக்குதலை பயங்கரவாதிகள் நிகழ்த்தியதாக குற்றம் சாட்டினார். The manner of the attack was also driven by an objective of provoking communal discord both in Jammu and Kashmir and the rest of the nation. It is to the credit of the government and the people of India that these designs were foiled. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற TRF அமைப்பு குறித்து பலமுறை ஐநாவிடம் முறையிட்டிருப்பதாக கூறிய விக்ரம் மிஸ்ரி அந்த அமைப்பிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்பு இருப்பது அம்பலமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தும் உரிமையை கையில் எடுக்கும் நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்தார். Despite a fortnight having passed since the attacks, there has been no demonstrable step from Pakistan to take action against the terrorist infrastructure on its territory or on territory under its control. Instead, all it has indulged in are denials and allegations. Our intelligence monitoring of Pakistan-based terrorist modules indicated that further attacks against India were impending. There was thus a compulsion both to deter and to preempt. Earlier this morning, as you would be aware, India exercised its right to respond and preempt as well as deter more such cross-border attacks. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்பதை 2 பெண் அதிகாரிகள் விளக்கமாக எடுத்துரைத்தனர். முதலில் பேசிய கர்னல் ஷோபியா குரேஷி நள்ளிரவு 1:05 மணி முதல் 1:30 மணிக்குள் 9 இடங்கள் தகர்க்கப்பட்டதாக கூறினார். 6 से 7 मई 2025 की रात 1:05 से 1:30 बजे के बीच भारतीय सशस्त्र बलों द्वारा अंजाम दिए गए ऑपरेशन सिंदूर के बारे में जानकारी देंगे. ऑपरेशन सिंदूर
22 अप्रैल को पहलगाम में हुए विभत्स आतंकवादी हमले के शिकार मासूम नागरिकों व उनके परिवारों को न्याय देने के लिए लॉन्च किया गया था। இந்திய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்திய இடங்களை வரைகலை மூலம் விளக்கிய கனோலல் சோஃபியா குரேஷி ஒவ்வொரு இடங்களிலும் எந்த வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை விவரித்தார். பின்னர் பேசிய விமானப்படையின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் தாக்குதல் நடத்துவதற்கான இடங்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டன என்பதை குறிப்பிட்டார். Selection of these targets for Operation Sindoor was based on credible intelligence inputs and role of these facilities in perpetrating the terror activities. The locations were so selected to avoid damage to civilian infrastructures and loss of any civilian lives. பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நீதி கிடைத்திருப்பதாக பெண் அதிகாரிகள் தெரிவித்தனர்.